சாங்கு வந்து அந்த இடத்துல தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பட்டு வச்ச தங்க கூட பாட்டு வருது, ஃபைட்டோட வருது. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் வந்த மாதிரி இல்லை, லப்பர் பந்து கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு இல்லை சார். ஆமாம் ஆமாம் லப்பர் இந்த பாத்திரத்தில் இதை பார்க்கறது ஆமாம் ஆமாம். மற்றபடி ஒரு நடிப்பெல்லாம் நல்லா இருக்குது. 3 minutes ஏஐ மூலிமா வந்தார் செகண்ட் ஹாஃபில், நல்லா இருந்தது. அவரை திருப்பி பார்க்கறதுல ஏஐ மூலிமா பார்க்கறதுல நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ கோட்டில் நம்ம தான் எதிர்பார்த்தோம். கோட்ல ஆக்சுவலி அது ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான் போனேன். எதுவுமே அவ்வளோவா கேப்டன் சார் எதுவுமே காட்டல. நான் வந்து 2K கிட்ட தான், பட் வந்து கேப்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா காட்டியிருந்தார். ஆமாம், நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு 3 minutes தான் நல்லா இருந்தது. அவருடைய ஃபேஸ் அப்படியே இருக்கு கிடையாது. கதையை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கதையில் தான் போகுது. இந்த யானை இவர் அந்த சென்டிமெண்ட் போகுது. இடையில வந்து இவர் கேப்டன் ஏஐயில் கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட்டு கம்மி படத்துக்கு, ஆனால் டேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருக்காப்புல. கம்மி பட்ஜெட்டில் அந்த கேமரா ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. கம்மி லொக்கேஷன் தான், ஆனால் பெரிய பட்ஜெட் மாதிரி காமிச்சிருந்தாங்க. முடிஞ்ச அளவு கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஆமாம், விஜயகாந்த் சார் பார்க்கணுன்றவங்க திரும்ப போய் பார்க்கலாம். இருப்பார், 2 நிமிஷம் இருப்பார். ஆமாம், வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. என்ன ஆக்ட் அந்த கண்ணை செய்வு எதுவும் இல்லை, சும்மா அனிமேஷன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பார்க்கலாம். இன்னொரு தடவை ஒரு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். ஆமாம், விஜயகாந்த் சார் பார்க்கணுன்றவங்க திரும்ப போய் பார்க்கலாம். இருப்பார், 2 நிமிஷம் இருப்பார். ஆமாம், வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. என்ன ஆக்ட் அந்த கண்ணை செய்வு எதுவும் இல்லை, சும்மா அனிமேஷன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பார்க்கலாம். இன்னொரு தடவை ஒரு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். அது சொல்ல எனக்கு மனசு வரல, கண் கலங்குது. ஏன்னா தம்பியே வந்து அதில் கண் கலங்கினாப்புல. சூப்பர். எப்படி சார் ரொம்ப நேரம் வந்து போகிறாங்க? இல்லை, சும்மா ஒரு இதாக அவர் வழிகாட்டுறாரு, அவ்வளோதான். அவர் தெய்வமாக இருந்து இவருக்கு வந்து அந்த யானையை தேடி வர வந்தால் நல்லா இருக்கு சார். கடவுள் மாதிரி அப்படி வராரு போறாரு. கடவுள் அவரு. ஆமாம், அந்த ஆமாம் சீனுங்கெல்லாம் சொல்ல முடியாது. கடவுள் மாதிரி, அவ்வளோதான். அந்த நிமிஷம் தான் அது ரொம்ப அருமையாக இருக்கு. அவர் யானை. இவர் அடுத்த படத்தில் வில்லனாக நடிச்சா நல்லா இருக்கும். வில்லனுக்கு ஹீரோ, அவரோட உடம்பு எல்லாம் நல்லா இருக்குது. அந்த யானைக்கு உள்ள சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி போகுது. பரவாயில்ல, நார்மலான படம் தான் சார். போன படத்துக்கு அவர் இப்போ கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், அடுத்த படத்தில் அவர் கொஞ்சம் வில்லனாக நடிக்கிறதுக்கு நல்லா நடித்தா நல்லாயிருக்கும். ஒரு உடம்புக்கு எல்லாமே அவரோட இது அப்படி இருக்குது. அந்த சாங்கு வந்து அந்த இடத்துல தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பட்டு வச்ச தங்க கூட பாட்டு வருது, ஃபைட்டோட வருது. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் வந்த மாதிரி இல்லை, லப்பர் பந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு இல்லை சார். ஆமாம் ஆமாம். லப்பர் இந்த பாத்திரத்தில் இதை பார்க்கறது ஆமாம் ஆமாம். மற்றபடி ஒரு நடிப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம். படம் கொஞ்சம் சுமார் தான் சார். நல்லா இருக்கு, ஃபிலிம் சூப்பராக இருக்கு. விஜயகாந்த் சார் தான் மிஸ் பண்ணுறோம். அவர் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், வந்துட்டு போறாரு சார். விஜயகாந்த் சார் வராரு. ஆமாம், ஏஎல் காட்டுறாரு, நல்லா இருக்கு. ரீபேக் ஒன்றும் இல்லை, நரகபலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படி உயிரை வந்து எலிஃபெண்ட்டை வளர்த்து வளர்த்து காப்பாற்றுறாருன்னு சொல்லி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும், எங்களுக்கே கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சகாப்தத்துக்கு அப்புறம் இந்த படம் கரெக்டாக இருக்கு. ஓகே, இது பெட்டராக இருக்குது. அதோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது இந்த படம். நல்லா இருக்கும். ஆக்டிங் வைஸ்ல ஓகேவா? இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதான் விலங்குகளை பலி கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும், வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு, அதனால் சூப்பராக. விஜயகாந்த் காமிக்கிறாங்க, ட்ரைலர் காமிச்சிட்டாங்க. விஜய் சார் காமிக்கிறாங்களா? காமிக்கிறாங்க. அது சிசியில் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமிக்கிறாங்க. ட்ரைலர் நம்ம கண்ணு மாதிரி பார்த்தோம். ஆமாம், இல்லை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. ஒரு உட்காந்து பேசுகிற மாரியே அவருக்கு காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. அந்த இந்த ரமணன் அந்த இதுவில் கெட்டப்பில் காமிக்கிறாங்க விஜயகாந்த். கேப்டன் பார்க்க முடியுதா? புரியல என்ன சொல்லிட்டு. கேப்டன் அதில் பார்க்க முடியுது அந்த படத்தில். பார்க்கலாம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இவரோட ஆக்டிங் நல்லா இருக்குங்களா? அருமையாக இருக்கு. என்ன சொல்லுவாங்க மெயினாக அந்த படத்தில்? நல்லா இருக்கு படம். ஒரு ஹியூமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்ல வராங்க. அதே மாதிரி நம்ம ஒரு உயிரை வந்து எல்லாமே உயிராக தான் பார்க்கணும், எந்த உயிரையும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சொல்ல வராங்க. ஓகே, மெயினாக ஃபுல்லாகவே பலிகடானா எலி யானையை மட்டும் பலிகடாகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நரபலி கொடுக்குற இல்லை, எல்லா அனிமல்ஸுமே சொல்லியிருக்காங்க. யானையை மட்டும் சொல்லலை, ஒரு எல்லா உயிரையுமே தான் சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் என்னன்னா எல்லாமே உயிர் தான். ஆடு மாடுன்றதா அதெல்லாம் உயிர்லாம் கிடையாது அப்படின்றது கிடையாது, எல்லாமே உயிர் தான் அப்படின்ற மாதிரி. கேப்டன் சார் வந்து அது ஒரு ரோல், அதை நீங்கள் போய் பாருங்க, அப்போ தான் புரியும். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வர்றாரு. எப்படி மேம் ஃபுல்லாக ட்ரைலர் அந்த கண்ணு மாதிரி மட்டும் தான் பார்த்தோம். ஆமாம், இல்லை வராரு, ஃபுல்லாகவே வராரு.
அது கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால. அவ்வளோ ஏற்றுக்க முடியாது இவர் தான் கேப்டன் சார்னு. கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். ஏன்னா கோட்டில் வந்து விஜயோட மாடுலேஷன் இருக்கும், இதில் வந்து அப்படி இல்லை, அவராக தான் வந்திருக்காரு. ஃபுல்லாகவே அவரோட தான் வந்திருக்காரு. ஒரு 10க்கு எவ்வளோ மேம்? 8.5 தான்.